இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்படி தான் இருக்கும். இது வந்து நார்மல் மோட் வருது. ஓகே, இப்போ வந்து ப்ளூடூத் வந்து ஆனில் இருக்குது. இந்த மாதிரி நான் ஆடியோக்கு வந்து மேல் பட்டனும் பைக்கோட இன்ஃபர்மேஷன் கீழ் பட்டன் வச்சுக்கிறேன்னா, இப்போ வந்து ஒன்று கூட யூஸ்லெஸ் அப்படின்னு கிடையாது. இந்த ஷோ ஆஃப்க்கு கொடுக்குறது, பியருக்கு டிஎஃப்டி கொடுக்குறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெந்திரி எக்ஸ்ப்ளோரர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே தான். ஒரே நிமிஷம், இப்போ கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னோடய வாய்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல. நான் இன்றைக்கி மைக் போடல, டேரெக்டாக அப்படியே ஃபோன்லேயே தான் வீடியோ எடுக்கிறேன். இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்பிளே ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆன் பண்ணையில் இப்படி தான் இருக்கும். இது வந்து நார்மல் மோட் வருது. இதே வந்து நம்ம ட்ராக் மோட் ஒவ்வொன்றா சொல்கிறேன். இப்போ வந்து பைக் வந்து இப்போ சைட் ஸ்டாண்டில் இருந்துச்சு அப்படின்னா, இங்கே சென்டரில் வந்து சைட் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் வந்துடும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 3 கண்ட்ரோல்ஸ் வந்துடும், 4 கண்ட்ரோல்ஸ் வந்துடும். இந்த கண்ட்ரோல் வந்து என்டர், இது வந்து பேக்கு, இது வந்து 2 குயிக் செலக்டர் அப்படிம்பாங்க. நான் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, நான் இப்போ வந்து இதை ஸ்டாண்டு வந்து இப்போது போட்டு தான் இருக்குது. இப்போ ஸ்டாண்டு போடுறேன். இப்போ வந்து சைட் ஸ்டாண்ட் அப்படின்னு வார்னிங் வருது. சைட் ஸ்டாண்ட் அப்படின்னு வார்னிங் வந்துச்சு அப்படின்னா, இந்த வார்னிங் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த ஒரே ஒரு பேக் பட்டன் அமுத்தினா போதும். இந்த வார்னிங் வந்து அப்படி இதாயிரும். இப்போ பேக் அமுத்தினா அப்புறம் அது போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த என்டர் பட்டன் அமுத்தினோம் அப்படின்னா ஃபுல்லாக ஹோம் பேஜுக்குள்ளே போகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் சைக்கிள் ரைடிங் மோட்ஸ் அப்படின்ட்டுருக்கு. இது வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிட்டோம்னா மறுபடியும் ஒன்று என்டர் அமுத்தினா தான் இந்த மோடை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இது வந்து நான் ஓட்டுறது வந்து இப்போ நான் காமிச்சது வந்து ஸ்ட்ரீட் மோடு. இது வந்து ட்ராக் மோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ட்ராக் மோட் வச்சோம்னா நம்மளுக்கு ஒரு டோட்டல் டீஆக்டிவேட்டிங் கில் ஸ்விட்ச், அதாவது கில் ஸ்விட்சை வந்து ஆன் பண்ண சொல்லுது. கில் ஸ்விட்ச் ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து ட்ராக் மோடுக்கு வந்து நான் இது பண்ணிட்டேன். இப்போ வந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் டிஸ்பிளேவே வந்து மாறிடும். இப்போ வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, இதில் வந்து லேப் டைமர், எவ்வளோ லேப்ஸ் ஓட்டிக்கிறோம், அது இதில் வந்து சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ்ஸா இல்லை ரோட்டில் யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத இது காட்டிடும். இதுக்கு வந்து நம்ம டிஸ்பிளேவை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணியில் அந்த தீமே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக வரும். இங்கே பாருங்கள், ரெடி டு ரேஸ், கொஞ்சம் ஒரு ஆரஞ்சு ஸ்டோனில் வரும். இதுக்குள்ளே போனால் லேப் டைமர் இதெல்லாம் இருக்குது. இதில் நம்ம எவ்வளோ லேப்ஸ் ஓட்டிக்கிறோம் அப்படிங்கிறது இது காமிச்சிடும். அதுக்கப்புறம் டெலிட் ஆல் லேப் டைமர்ஸ் அப்படின்ட்டு அதை வேணால் டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம மறுபடியும் ரைடிங் மோட்ஸ்க்கு வந்துக்கலாம். நம்ம ஸ்ட்ரீட் மாதிரியே வச்சுக்கலாம். அதுக்கடுத்தது ஏபிஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரோடில் இருக்குது. ரோடுனால் ரெண்டுமே வந்து ஆன் அப்படின்னு அர்த்தம். இதுவே வந்து சூப்பர் மோட்டோ அப்படின்னா பேக் ஏபிஎஸ் மட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து சூப்பர் மோட்டோ அப்படின்னு காமிக்கும். அப்படின்னா நான் பேக் பிரேக் வந்து இப்போ எனக்கு பிடிச்சனா ஏபிஎஸ் ஒர்க் ஆகாது, ஆனால் ஃப்ரண்ட்டில் ஒர்க் ஆகும். ஃப்ரண்ட்டில் ஆஃப் பண்ண முடியாது. ஏபிஎஸ் மறுபடியும் நம்ம நார்மலுக்கே வச்சுக்கலாம். ரோடுக்கே வச்சாச்சு. இப்போ வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பைக்கோட இன்ஃபர்மேஷன் என்ன, கூலண்ட் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, ஃபியூல் ரேஞ்ச் எவ்வளோ போகும், பேட்ரி எவ்வளோ இருக்குது அப்படின்னு காமிச்சிடும். அதுக்கப்புறம் எவ்வளோ ஓடி இருக்குது, அப்புறம் சர்வீஸ் டியூ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் சர்வீஸ், அதாவது எனக்கு தேர்ட் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா 3197 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது வார்னிங். எனக்கு என்ன வார்னிங் எரியுது அப்படின்னா, நான் வந்து டெயில் டேடி வந்து போட்டிருக்கேன். டெயில் டேடி போடும்போது என்ன பண்ணேன்னா, நான் என்னோடய ஒரிஜினல் இண்டிகேட்டரை வந்து அப்படியே கழட்டி பண்ணி அந்த டோட்டல் டெய்லோடு அப்படியே கழட்டி வீட்டில் பாக்ஸ் போட்டு வச்சுட்டேன். நான் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் இண்டிகேட்டர் தான் போட்டிருக்கேன் பேக்கு. அதுக்கு வந்து ஓகே, இது சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கோம், அதனால் சைட் ஸ்டாண்ட் எடுத்து விட சொல்லுது. இப்போ வந்து வார்னிங் என்ன கட்டுது. ஓகே, இப்போ நான் வந்து இண்டிகேட்டர் போட்டேன் அப்படின்னா எனக்கு வார்னிங் எரியும். இது ஒரு டேர்ன் சிக்னல் அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் எரியுதா. நான் இப்போ பேக் வந்துட்டேன் அப்படின்னா மறுபடியும் வார்னிங்குள்ளே போகிறோம். வார்னிங்குள்ளே போய்ட்டு உள்ளே போனால் இங்கே பாருங்கள், டேர்ன் சிக்னல் ஃபெயிலியர், கான்டாக்ட் டீலர் அப்படின்ட்டுருக்கு. இது வந்து ஒரு ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் எப்படி சொல்கிறது, பைக்கில் ஒரு சின்ன மிஸ்டேக், இப்போ உங்களுக்கு ஒரு இண்டிகேட்டர் இல்லைனா கூட அது வந்து அதுவே சொல்லிடும். இந்த ஃபியூச்சர் வந்து நல்லாயிருக்கு இந்த டிஸ்பிளேயில், கன்சோல் செம்மையாக இருக்குது. அதுக்கு அடுத்தது ட்ரிப் 1. இப்போ ட்ரிப் 1ல் வந்து எனக்கு டோட்டலாக நான் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன்,
எவ்வளோ மைலேஜ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லும். இது வந்து ட்ரிப் 2. நான் மேக்ஸிமம் ட்ரிப் 2 தான் நான் ரீசெட் பண்ணுவேன். ரீசெட் பண்ணுற ஒன்றும் இல்லை, ஒரு என்ட்ரு பட்டன் அமுத்திட்டு மறுபடியும் ஒரு கீழ் ஏரோ டவுன் பட்டன் அமுத்துனீங்கன்னா ரீசெட் ட்ரிப் இருக்கும். இப்போ என்ட்ரு பட்டன் அமுத்துனோம்னா ரீசெட் ஆயிரும். பேக் வந்துக்கலாம், ரீசெட் பண்ண வேணாம். அதுக்கடுத்து நேவிகேஷன் அப்படின்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆன்லேருந்து தான் நேவிகேஷன் ஒர்க் ஆகும். நான் சொல்கிறேன் எப்படின்னு. அதுக்கடுத்து செட்டிங்ஸில் வந்து ஃபேவரட்ஸ்னால் ஃபேவரட் 1 ஃபேவரட் 2 அப்படின்னு 4 ஃபேவரட்ஸ் இருக்கும். இந்த 4 ஃபேவரட் என்னென்னா இந்த ஒரு நிமிஷம் இந்த கீழே வந்து இந்த 4 பாக்ஸ் இருக்குது தெரியுமா, இதுதான் ஃபேவரட்ஸ். இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சது வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ளூடூத் மொபைலுக்கும் ஹெட்ஃபோன்ஸ்க்கும் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் டெய்லியும் ரைட் பண்ணும்போது மியூசிக்ஸ் கேட்பேன். ஸோ அதனால் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், கனெக்டாக சரியானு பார்க்குறதுக்கு. அதுக்கடுத்து கூலண்ட் டெம்பரேச்சர் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் டெய்லியுமே வந்து வண்டியை வந்து கோல்ட் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்துட்டு நான் டெம்பரேச்சர் பார்த்தா ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த இடத்துல வந்து லோவாக இருந்துச்சுன்னா இங்கே லோனு காமிக்கும், இங்கே வந்து கூலண்ட் டெம்பரேச்சர் இருக்கும். நான் மேக்ஸிமம் இதில் 65 அந்த ரேஞ்ச் வந்திங்கன்னா வண்டியே மூவ் பண்ணுவேன். அப்புறம் இது வந்து ஆவரேஜ் மைலேஜ் காமிக்கும், கன்சல் 2 வருது. அப்புறம் வந்து ட்ரிப் 2 வந்து நம்ம எவ்வளோ ஓட்டியிருக்கோம் அப்படின்னு காமிக்கும். இப்போ வந்து உள்ளே போய்க்கலாம். இதான் வந்து ஃபேவரட்ஸ், இந்த 4 ஃபேவரட்ஸ். நமக்கு பிடிச்ச ஃபேவரட்ஸ் வச்சுக்கலாம். ஒரே நிமிஷம், ஒரு பைக் வருது. A few moments later. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குயிக் செலக்டர் அப்படின்னா என்னென்னா இந்த 2 பட்டனு. இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு பட்டனில் வந்து என்ன வச்சுக்கிறேன்னா இந்த குயிக் செலக்டரில் செலக்ட் பண்ணிட்டு அப் பட்டனில் வந்து நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா ஆடியோ வச்சுருக்கேன். ஏன்னா நான் அதிகமாக வந்து நான் சாங்ஸ் கேட்பேன் அப்படிங்காட்டி இதை நம்ம மேலே இது பண்ணோம்னா நம்மளுக்கு டேரெக்டாக வந்து என்ன சாங்ஸ் ப்ளே ஆகுது, அதில் வால்யூம் எல்லாமே இதிலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் டவுன் பட்டனில் வந்து பார்த்திங்கன்னா பைக் இன்ஃபோ நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். இப்போ வந்து நான் இந்த பட்டனில் வந்து இது அப் பட்டன், இது டவுன் பட்டன். நான் இப்போ டவுன் பட்டன் அமுக்கிறேன், பைக்கோட டோட்டல் இன்ஃபோ வந்துடும். எவ்வளோ ஓடி இருக்குது, ரேஞ்ச் எவ்வளோ ஓடும், அதுக்கப்புறம் பேட்ரி எவ்வளோ இருக்குது, அப்புறம் சர்வீஸு, அப்புறம் இதெல்லாம் வந்துடும். அப் பட்டன் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆன்லேருந்து தான் பண்ண முடியும். நான் இப்போது உங்களுக்கு இந்த வீடியோ லாஸ்ட்டில் ஃபைனலாக பண்ணி காமிக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா குயிக் செலக்டர், அடுத்தது கனெக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மொபைல் ஃபோன் வந்து பேர் ஆகிருக்கு. நான் இப்போ ப்ளூடூத் ஆஃபில் வச்சுருக்கங்காட்டி இது ப்ளூடூத் ஆஃப் அப்படின்னு காமிக்குது. அதுக்கடுத்து ஹெட்செட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹெட்செட்டி நான் ஹெல்மெட் ப்ளூடூத் வச்சுருக்கேன், அதையும் நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து ஹெட்செட் டைப் ப்ளூடூத்தா அப்படிங்கிறத இதில் பார்த்துக்கலாம். இல்லை நான் வந்து கார்டட் வச்சுருக்கேன். கார்டட்னா நான் வந்து ப்ளூடூத் வச்சுருக்கேன், கார்டட் கிடையாது. கார்டட்னா ஒயர்டு, கார்டட் கார்ட்லெஸ் அப்படின்னு இருக்கும். நான் வந்து ப்ளூடூத் தான் வச்சுருக்கேன். அதுக்கடுத்தது இந்த டிஸ்பிளேயில் ஹெட்ஃபோன் டைப்பு ப்ளூடூத்து ஓகே. கனெக்டிவிட்டியில் அவ்வளோதான். அப்புறம் குயிக் ஷிஃப்டர் வந்து நான் இப்போ ஆன் தான் வச்சுருப்பேன். நான் மேக்ஸிமம் குயிக் ஷிஃப்டர் யூஸ் பண்ணி தான் பைக் ஓட்டுவேன். பார்த்திங்கன்னா குயிக் ஷிஃப்டர் ஆனு. இதை வந்து வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கிளச்சு பிடிக்காமல் கியர் ஷிஃப்ட் பண்ண முடியாது, அப் ஷிஃப்ட் பண்ண முடியாது, டவுன் ஷிஃப்ட் பண்ண முடியாது. இதே வந்து ஆனில் இருந்துச்சுன்னா நம்ம கிளச்சு பிடிக்காமல் அப் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், டவுன் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு கியருக்கு வந்து கிளச் பிடிச்சி தான் ஆகணும். ஃபஸ்ட்டு கியரே கிளச் பிடிக்காமல் பண்ணலாமா அப்படின்னா அப்படி கிடையாது. இது வந்து எலக்ட்ரிக்கல் கிளச் கிடையாது, இது வந்து ஜஸ்ட் குயிக் ஷிஃப்டர் அப்படி தான். அதுக்கடுத்தது ஷிஃப்ட் லைட்ஸ் இது வந்து ஒரு சூப்பரான விஷயம். இப்போ வந்து என்னென்னா நான் ஃபஸ்ட் ஷிஃப்ட் லைட் வந்து 5000 RPMல வச்சுருக்கேன். இது வந்து என்ன, நான் 5000 RPM கிராஸ் பண்ணும்போது டோட்டல் டிஸ்பிளேவும் வந்து ஆரஞ்சு கலரில் மாறிடும். 5000. நீ அதுக்கு அடுத்தது வெளியே வந்துட்டு RPM 2 அப்படின்னு போயிட்டு நான் 7000 வச்சுருக்கேன்னா கொஞ்சம் குறைச்சி ஒரு 5500 ஓகே 5500 வைக்கிறேன். இப்போ 5500 வைக்கிறேன் அப்படின்னா நான் 5500 கிராஸ் ஆகும்போது பிளிங்க் ஆகும், அந்த டிஸ்பிளே பிளிங்க் ஆகும். நான் உங்களுக்கு அதை ஆட் பண்ணுறேன். அதுக்கடுத்தது இது வந்து டேட் செட் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டையும் வந்து அழுத்தி பிடிச்சி டேட் செட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது யூனிட்ஸ், நம்மளுக்கு வந்து மைல்ஸில் வேணால் மைல்ஸ் வச்சுக்கலாம், இல்லை கிலோமீட்டர் வேணால் கிலோமீட்டர் வச்சுக்கலாம். அடுத்து லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டோட்டலாக இதில் 7 லாங்குவேஜ் சம்திங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 லாங்குவேஜஸ் இருக்குது. நமக்கு இங்கிலீஷே இருக்கட்டும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன்
எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ, நேவிகேஷன், குயிக் ஷிஃப்டர் அண்ட் ரிமோட் கண்ட்ரோல் மோட். இதில் வந்து ரிமோட் கண்ட்ரோல் மோடு நான் உள்ளே போய் பார்த்தேன், பட் அது என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரில பெருசாக. நேவிகேஷன் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து 10x10 நேவிகேஷன் தான் இருக்குது, கூகுள் மேப்ஸ் கிடையாது. இப்போ வந்து ஷிஃப்ட் லைட்டு, கிளாக், டேட்டு, யூனிட்ஸு, லாங்குவேஜு, எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன், அவ்வளோதான். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு இது கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் 10x10 நேவிகேஷன் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். 12 seconds later. ஓகே, இப்போ வந்து ப்ளூடூத் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ப்ளூடூத் கனெக்ட் ஆனால் இந்த இடத்துல வந்து மொபைல் சிம்பிள் காட்டிடும், மொபைல் எவ்வளோ சார்ஜு, எவ்வளோ பர்சன்டேஜ் பேட்டரி எல்லாம் இருக்குன்னு காட்டிடும். இனி அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி நான் ஆடியோக்கு வந்து மேல் பட்டனும் பைக்கோட இன்ஃபர்மேஷன் கீழ் பட்டன் வச்சுக்கிறேன்னா, இப்போ வந்து நான் மேல் பட்டன் அமுக்கிறேன். மேல் பட்டன் அமுக்குனா எனக்கு வந்து ஆடியோ ஓடுது. ஆடியோ வந்து இப்போ ப்ளே ஆகாது, ஏன்னா நான் மொபைலில் தான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், ஸோ அதனால் ப்ளே ஆகாது. பட் ஆனால் இதில் வந்து நான் மேல் பட்டன் அமுக்குன்னா அடுத்த ஆடியோக்கு மூவ் ஆகிரும். இதே வந்து கீழ் பட்டன் அமுக்குன்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்துடும். இது இந்த சைடு பட்டன் அமுக்குனேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆடியோ வந்து பாஸ் ஆகிரும். அப்புறம் இது அமுக்குன்னா பேக் வந்துடும். இதில் வந்து காட்டிடும் எல்லாமே. அதுக்கு அடுத்தது நேவிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா 10x10 நேவிகேஷன் இருக்குது. இதை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு நம்ம கேடிஎம்மில் மொபைலில் வந்து கேடிஎம் கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த பைக்கோட வந்து கனெக்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நம்மளுக்கு நேவிகேஷன் எல்லாமே காட்டிடும். ஆக்சுவலி இதான் வந்து இந்த டிஎஃப்டி டிஸ்பிளேயில் வந்து கொடுத்துக்கிற ஃபியூச்சர்ஸ். இது உண்மையிலே வந்து இந்த ஃபியூச்சர்ஸில் கொடுத்துக்கிறது எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒன்று கூட யூஸ்லெஸ் அப்படின்னு கிடையாது. இந்த ஷோ ஆஃப்க்கு கொடுக்குறது, பேருக்கு டிஎஃப்டி கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு என்ன தேவையோ அதை அப்படியே சூப்பராக கொடுத்து வச்சுக்கிறாங்க. அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவும் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் டியூக் 250 வாங்குறீங்களா இருந்தாங்கன்னா, இல்லை டிஎஃப்டியை பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு உண்டான எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ், கொரிஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோ கன்ஃபார்ம் மேக் பண்ணுறேன். ஓகே, பாய். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மொபைல் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ டிஸ்கனெக்ட் பண்ணங்காட்டி இந்த இடத்துல எக்ஸ் மார்க் காமிக்கும். இந்த இடத்துல எக்ஸ் மார்க் காமிக்கும். அதுக்கு மேலே வந்து ஃபியூவல் ரேஞ்சு காமிக்கும். நம்ம வண்டி வந்து எவ்வளோ ஃபியூவல் போகும் அப்படின்னு ரேஞ்சு காமிச்சிடும். அதுக்கப்புறம் இது வந்து கூல் அண்ட் டெம்பரேச்சர். அதுக்கடுத்து ஸ்ட்ரீட் மோடா, ட்ராக் மோடா அப்படிங்கிறது இந்த இடத்துல காமிச்சிடும். அப்புறம் இங்கே வந்து நியூட்ரல். அப்புறம் இந்த வண்டியில் மொத்தம் 11,000 RPM இருக்குது. ஸோ 10,000 வரைக்கும் தான் இருக்குது. 11,000 வரைக்கும் இங்கே வந்து 11 என்கிட்ட ஷோரூமில் அப்படி தான் சொன்னாங்க, 11,000 RPM இருக்குது அப்படின்னு. அப்புறம் இந்த லைட் அதெல்லாம் வந்து என்ன எரிஞ்சிட்டே தான் இருக்குமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. வண்டி ஆன் பண்ணோம்னா போதும், எல்லாமே ஆஃப் ஆயிரும். ஒரு 2 மினிட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆயிரும். அந்த லைட்லாம் வந்து எரியணும். அதுக்கடுத்தது இல்லை, நான் வண்டியை லைட்டாக மூவ் பண்ணேன்னா அந்த ஏபிஎஸ் லைட்டும் ஆஃப் ஆயிரும். வேணால் பாருங்கள். ஓகே, ஏபிஎஸ் லைட்டும் ஆஃப் ஆயிடுச்சு. இவ்வளோ தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இருக்கிறது. ஆக்சுவலி இந்த வீடியோ நான் காலையிலே கூட பண்ணியிருப்பேன், பட் காலையில் பண்ணால் அந்தளவுக்கு வந்து விசிபிலிட்டி இருக்காது. நைட்டு பண்ணால் தான் கொஞ்சம் கிளியராக சொல்ல முடியும். சரி, ஓகே. நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. I just want to say thanks.